எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சிஎம் விஜய் அவர் வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாரு மேட்டூர் டேம்லேருந்து செப்டம்பர் 1 அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரிகேஷனுக்காக, அதாவது இந்த டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு சொல்லியிருக்காரு. டிசிஷன் வந்தது வந்து எதுக்குன்னு எப்படின்னா, அதாவது இன்சஃபிஷியன்ட் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ரொம்ப வந்து போதுமான அளவு இல்லாதனால ரெயின்ஃபால் காவேரி பேசின் அந்த இடத்துல வந்து டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஃபார்மர்ஸ்க்கு. அதாவது இரிகேஷன் சப்போர்ட் அப்படிங்கிறத மாதிரி வந்து பேசியிருக்காங்க. டிமாண்ட் வந்து இருந்திருக்கு. டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருந்திருக்கு ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து. அதாவது இரிகேஷன் சப்போர்ட் வேணும், எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ணப்படும் ஃபார் 45 days அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா இன்ஃப்ளோ அண்ட் ஸ்டோரேஜ் லெவல் பார்ப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஸ்டார்ட் ஆஃப் தி இரிகேஷன் இயரில் டேம் வந்து என்ன 41.223 டிஎம்சிஎஃப்டி அந்த இது வந்து இப்போ இம்பாசிபிளாக இருந்தது ப்ரொவைட் பண்ணுறது, அந்த கண்டினியூஸ் சப்ளை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மினிமம் ரிசர்வ் ஆஃப் 10 டிஎம்சிஎஃப்டி அது வந்து மெயின்டைன் பண்ண வேண்டி இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மினிமம் ரிசர்வ் ஆஃப் அந்த 10 டிஎம்சிஎஃப்டி வந்து மெயின்டைன் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது வந்து ட்ரிங்கிங் நீட்ஸ்க்காக, அதாவது குடிநீரான தேவைகளுக்காக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னா வந்து இப்போ இவங்க வந்து சால்வ் பண்ணுவோம், அந்த வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளத்தை வந்து நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இரிகேஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ் அதையும் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவங்களுடைய ரைட்ஸ், அதாவது தமிழ்நாடு ரைட்ஸ் வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அந்த காவேரி வாட்டர் இஷ்யூவில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்காங்க ஆர்டர்ஸை. என்ஷூர் பண்ணுங்கள் வாட்டர் அவைலபிலிட்டி அந்த இதில் பிலிகுண்டுலு அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கர்நாடகா வந்து இப்போது அதுக்கு வந்து டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு, ரிலீஸ் பண்ணுங்கள் 3500 to 9000 அண்ட் 12,000 கியூசெக்ஸ் ஆஃப் அந்த இது வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் விடுங்க தண்ணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டேட்ஸ்க்கு. மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா அர்ஜ் பண்ணியிருக்காரு ஃபார்மர்ஸை, யூஸ் பண்ணுங்கள் வாட்டரை, ஜுடிஷியல் அந்த இதில் ஃபாலோ பண்ணுங்கள் டெக்னிக்கல் அட்வைஸை. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை லேண்ட் ப்ரிப்ரேஷன், நர்சரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அப்புறம் வந்து அந்த சோயிங் அந்த விதையெல்லாம் போடுறது, அந்த க்ராப்பெல்லாம் செலக்ட் பண்ணுறது, பர்டிகுலராக வந்து அந்த ஷார்ட் அண்ட் மீடியம் டியூரேஷன் ரைஸ் வெரைட்டிஸு அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட கன்சர்ன்ஸ் அண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது கோஆர்டினேட் பண்ணுங்கள், என்ஷூர் பண்ணுங்கள் முதல்ல, அதாவது மேக்ஸிமம் இரிகேஷன் பெனிஃபிட் வந்து எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர் அது வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அது வந்தது அப்படிங்கிற மாதிரி என்ஷூர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வாட்டர் லெவல் அந்த டேம் வந்து என்னென்னா 90 ஃபீட்டுக்கு வந்து இப்போ நெருங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அது இரிகேஷனுக்கு தேவையானதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு 88.8 ஃபீட்டு வெட்னஸ்டே இருந்தது அந்த ஸ்டோரேஜோட லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 51.33 டிஎம்சிஎஃப்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளோ வந்து 10,405 கியூசெக்ஸ், அப்புறம் வந்து 2000 கியூசெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுட்டு இருந்தது, அதாவது ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து டேமில் ரிவ்யூ பண்ணப்பட்டிருக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம் வந்து வராரு, அங்கே வந்து டேம்லேருந்து வந்து ரிலீஸ் பண்ணுறாரு வாட்டருங்கிறனால செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் அந்த இதெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. அந்த விசிட்டுக்காக வந்து அங்கெல்லாம் ரிவ்யூ பண்ணப்பட்டிருக்கு. இங்கே வந்து வெஸ்டர்ன் ஜோன் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆர்வி ரம்யா பாரதி, அப்புறம் சேலம் ரேஞ்சில் வந்து சந்தோஷ்
சந்தோஷ் அப்படிங்கிறவர், சேலத்தில் வந்து சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது வித் வாட்டர் ரிசோர்ஸ் அந்த வந்து டிபார்ட்மெண்ட் அஃபீஷியலோட அப்படின்னு சொல்லி சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. போலீஸ் வந்து இப்போ டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா அவர் வந்து பெயிண்டிங் அண்ட் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து இப்போ அண்டர் வேல இருக்குது இந்த டேம் ப்ரீமிசஸை சுற்றி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா யாரும் வந்து எந்த ஒரு தகராறும் பண்ணக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. மேட்டூர் டேம் அதில் வந்து என்னென்னா ஃபுல் ரிசர்வாயர் வந்து லெவல் 120 feet இருக்குது. ப்ரொவைட் இரிகேஷன் வந்து 16.05 lakh acres அக்ராஸ் 12 districtsக்கு இதுக்கு வரும். இன்க்ளூடிங் சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் அப்புறம் அதெல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டருக்கு வந்து என்னென்னா ரிலீஸ் வந்து 12th லோ லெவலில் இருந்தனால தான் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் போச்சு தண்ணி டெல்டா அந்த இதுக்கு டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரை ஆனதுனால இப்போ வந்து ஃபோர்ஸ் பண்ணி இப்போ ரிலே ஆகிருக்கு அந்த வெல் இரிகேஷன் குறுவை கல்டிவேஷனுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு டெல்டா ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வந்து குற்றமெல்லாம் சாட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வேவ் ஆஃப்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி லோன்லாம் இப்போ வந்து வாட்டர் ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது சாகுபடி எல்லாம் குறுவை எல்லாம் நல்லா கண்டிப்பாக இருக்கும். விவசாயிகளுடைய நிலம் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய நிலமும் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையுமே வந்து தயாரிக்கிறது, உருவாக்குறது அப்படிங்கிறது சொல்லலாம். அதனால அவங்களையும் மதிப்போம். உணவையும் நம்ம வந்து வீணடிக்காமல் இருக்கணும். அதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கும்போது அவங்களும் அதனுடைய இதை வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்றேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.